Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 7 triangles exercise 7.1 sum number 3 பார்க்கலாம். AD and BC are equal perpendiculars to a line segment AB. AD யும் BC யும் டயக்ராமில் பாருங்க. AD யும் BC யும் ABங்கிற ஒரு லைனுக்கு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலராக இருக்கு. ABங்கிற லைனுக்கு BC பர்பெண்டிகுலர், ABங்கிற லைனுக்கு AD perpendicular, making angle 90 degree. See figure this. Show that CD bisects AB. நம்ம என்ன சொல்லணும்? CDங்கிற லைனு ABங்கிற லைனை bisect பண்ணதுன்னு சொல்லணும். Bisectingனா dividing into two equal parts. அப்போ OB equal to OAன்னு சொல்லணும். ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? BCயும் ABயும் பர்பெண்டிகுலர், ADயும் BCயும் ABயும் பர்பெண்டிகுலர், ADயும் ABயும் பர்பெண்டிகுலர். நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த CD ABயை பைசெக்ட் பண்ணுது. அப்போது CD ஏபியை பைசெக்ட் பண்ணுதுன்னா இட் டிவைட்ஸ் இன்ட்டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த மாதிரி OA ஈக்குவல் டு OB. இதை தான் நான் ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் பாருங்கள். இந்த சம்மை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். கிவன் AD ஈக்குவல் டு BC என ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். AD ஈக்குவல் டு BC ஏன் ஈக்குவல்னு கொடுத்ததுனால. போத் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஏபி. ரெண்டுமே என்ன எப்படி இருக்குது? ஏபிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. டு ஷோ தட் என்ன ஷோ பண்ணணும்? சிடி, இந்த சிடிங்கிற லைன் எப்படி இருக்குது? ஏபிக்கு பர்பெண்டிகுலர். டு ஷோ தட் சிடி வந்து பர்பெண்டிகுலர் இல்லை, பைசெக்டர் ஆஃப் ஏபின்னு சொல்லணும். தட் இஸ் OA ஈக்குவல் டு OBன்னு நான் சொல்லணும். ப்ரூஃப் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டயக்ராமில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சிருக்கோம். இப்போ அதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ட்ரையாங்கிள் AOD, இந்த ட்ரையாங்கிளையும் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது B. ஸோ BOC, AOD ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பாருங்கள் B. ஸோ பியிலிருந்து ஆரம்பிக்கணும். BOC, ட்ரையாங்கிள் AOD அண்டு ட்ரையாங்கிள் BOC, இது ரெண்டுமே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரோயன்ட்டுன்னு சொல்ல போகிறோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோ. இதில் எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவல் பாரு. ஆங்கிள் A 90, ஆங்கிள் பியும் 90. அப்போ ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் B ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்தது ஆங்கிள் BOC, நான் பிங்கிற ஆங்கிள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, angle B equal to angle A 90. angle BOC equal to இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் vertically opposite angles தானே. angle BOC equal to angle AOD ரெண்டு equal because reason என்ன எழுதுவீங்க? vertically opposite angles. okay, next BC, this is length BC, that length is equal to AD length because given this is equal, so this is given BC equal to AD. அப்போ எனக்கு எப்படி கிடைக்குது? இந்த லென்த்தும் இந்த லென்த் ஈக்குவல், அடுத்தது இன்னும் ஒரு லென்த் ஈக்குவல். ஸோ அதனோட இன்க்ளூடட் ஆங்கிள், இந்த ரெண்டு சைடுக்கு இன்க்ளூடட் இருக்கக்கூடிய ஆங்கிள் பாருங்கள், இதுதான். இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் SAS கான்க்ரோயன்ஸ். சாரி, ஆங்கிள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை ப்ரூவ் தான் பண்ணணும். சாரி, நான் மீன் பண்ணுறது தப்பாக பண்ணிட்டேன் பாருங்க. இது என்ன பண்ணணும்? டு ப்ரூவ். அப்போ இதை ப்ரூவ் தான் பண்ண போகிறோம். எனக்கு கிடச்சிருக்குது ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஸோ ஒரு ஆங்கிள், அடுத்தது இந்த ஆங்கிள் ஈக்குவல், இன்னொரு ஆங்கிள் ஈக்குவல், ஒரு சைடு ஈக்குவல். அப்போ AAS கிரிட்டீரியன் புரிஞ்சிச்சா? இந்த சைடு ரெண்டு ஈக்குவலுங்கிறத நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதையும் நான் எடுத்துகிட்டேன். சாரி. ஸோ AAS கான்க்ரோயன்ஸ்
triangle OAOD is congruent to triangle BOC. பாருங்க. ஆனால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இந்த மாதிரி கான்க்ரோயண்ட்டாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், மீதி இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஸோ இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிக்கிறோம். மூணாவது இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ரெண்டு கண்டிப்பாக ஈக்குவல். அடுத்தது என்ன, இந்த சைடு ஈக்குவலுங்கிறோம். அப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். ஸோ அதர் 3 பார்ட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பாருங்கள். பை த ரூல் ஆஃப் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரோயன்ஸ் ட்ரையாங்கிள்ஸ், அதுதான் சிபிசிடின்னு சொல்லுவோம். அந்த ரூல் படி ரீமைனிங் இருக்கக்கூடிய சைட்ஸும் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். தட் இஸ் OA ஈக்குவல் டு OB. அப்போ OA ஈக்குவல் டு OB எனக்கு கிடச்சிருச்சுன்னா அண்டர்ஸ்டுட். இது ஏபிங்கிறத ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிடுச்சு. எது, CD. ஸோ CD bisects AB, hence proved. Okay.